மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. இந்த நோவாவின் காலத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்குமான சில காரியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது ஆராதனையில் இதனுடைய முதல் பகுதியை பார்த்தோம். இப்போ அதனுடைய 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த நோவாவின் காலத்தில் பூமியிலே ஒரு அழிவு வந்தது. அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போதும் ஒரு அழிவு பூமிக்கு வரப்போகிறது. நோவாவின் காலத்தில் ஜனங்கள் நிர்விசானமாக இருந்தார்கள். இந்த காலத்திலும் ஜனங்கள் நிர்விசானமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நோவாவின் மூலமாய் ஜனங்களுக்கு 100 ஆண்டு காலம் எச்சரிப்பு கொடுத்தார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று வேதம் சொல்லுகிறது. அவனும் 100 ஆண்டு காலம் நீதியை பிரசங்கித்தான். நாமும் ஏறக்குறைய 2000 வருஷமாய் இந்த நீதி பிரசங்கிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு காரியமும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. வரப்போகிற அழிவிலிருந்து மிகப்பெரியதான ஒரு அழிவு இந்த பூமிக்கு வரப்போகிறது. இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இது முடிவல்ல. இதற்கு பிறகு அடுத்தடுத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வேதத்தின்படி இது முதலாவது ஆரம்பம். இதற்கு பிறகு முடிவு பரியந்தம் நாசம் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் இதன் நடுவிலிருந்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய நோக்கம் நம்மை அழிப்பதல்ல, தேவனுடைய நோக்கம் நம்மை பாதுகாப்பது. தேவன் அழிவுக்கென்று பூமியை நியமிக்கவில்லை. ஆனால் இந்த பூமியை அழிவுக்கு நேராக நாம் தான் மாற்றி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் அழிக்கிற தேவன் அல்ல. ஆனால் அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு சொல்கிறார். அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்னா கர்த்தர் எங்களை அழிக்கிறார்னு எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணமாக மரங்கள்லாம் வெட்டிட்டா உஷ்ணம் உண்டாகும். அதிகமாக உஷ்ணம் உண்டானா குளோபல் வார்மிங் ஏற்படும். குளோபல் வார்மிங் ஏற்பட்டால் மிகப்பெரிய அளவில் ஜனங்கள் சாவாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கடைசி காலத்தில் நெருப்பினால் பூமி அழியுங்கிறார். அவர் சொன்னால் அதை நாம் இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். மரங்களை எல்லாம் வெட்டி ரோடு போட்டு பூமியை சூட்டுக்கு நேரம். இப்போ அழிவுக்கு நேரம் நடத்துறது நாமளா ஆண்டவரா? ஆண்டவர் இல்லை, நம்ம தான். ஆனால் இப்படி நீங்கள் நடப்பீங்கன்றது ஆண்டவர் நமக்கு முன்னெச்சரிக்கையாக என்ன செஞ்சுருக்கிறாரு? சொல்லி வச்சிருக்கிறார். நாம் எப்பவுமே நெகட்டிவாக பார்க்குறோம். ஆண்டவர் அழிக்கிறாரு, அடிக்கிறாரு. இல்லை, ஆண்டவர் சொல்கிறது நான் எச்சரிப்பு கொடுக்குறேன். அதன்படி செய்தால் அந்த அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ நினிவே ஜனங்களுக்கும் அப்படிதான் சொன்னார். அவங்க செஞ்ச பாவத்தை நிமித்தம் அவர்களுக்கு ஒரு அழிவு இருக்கிறது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன்னு சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் சொன்ன மாதிரி பூமியானது கொடுமையினாலும் சீர்கேட்டினாலும் நிறைந்திருக்கிறது. 11வது வசனம் 12வது வசனமா ஆதியாகமம் 6, 11, 12 பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பூமி கொடுமையினால் இப்ப தேவன் உண்டாக்கின எதுவுமே சீரா இல்லை. அதாவது நாம் அந்த சீர்கேட்டுக்குள்ள வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால நாம இப்போ எது கரெக்ட் நமக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம தப்புலயே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம் ஒரு 100 வருஷமா. உதாரணமா 110வது சங்கீதத்தின்படி 104வது சங்கீதத்தின்படி கர்த்தர் மனுஷனுக்கு 12 hours தான் கொடுத்தாரு. மிருகத்துக்கு தான் 12 hours கொடுத்துருக்கிறார். மொத்தம் 24 hours நமக்கு கிடையாது. 104ஆம் சங்கீதம் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன். 104ஆம் சங்கீதம் 21, 22, 23 வாசிங்க. அப்ப இந்த வசனத்தின்படி நைட்ல மிருகம் இறை தேடி சுத்தி திரியணும், பகல்ல மனுஷன் இறை தேடி என்ன செய்யணும்? சுத்தி திரியணும். இதுதான் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிற சீர். நல்லா கவனிங்க, இதுதான் ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிற சீர். இப்போ நாம என்ன பண்ணிட்டோம்? சாயங்காலத்துல ஒதுங்கி இருக்க வேண்டியவங்க சாயங்காலத்திலையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். எப்போ வரைக்கும் வேலை பார்க்குறோம்? 24 hours வேலை பார்க்குறோம். 24 மணி நேரம் டிவி, 24 மணி நேரம் ஹோட்டல்ஸ், 24 மணி நேரம் ஷாப்பிங் மால், 24 மணி நேரம் MNC கம்பெனி. அப்போ என்ன ஆகுது? மிருகத்தினுடைய டயத்துல மனுஷன் வேலை பார்க்கறதுனால நைட்ல மனுஷன் எப்படி ஆயிடுறான்? மிருகமா மாறிடுறான். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நைட்ல வேலை பார்த்துட்டு காலையில வீட்டுக்கு வரவன் கோபமா வருவான், டென்ஷனா வருவான். காலையில் வரும்போதே சொல்லுவாங்க வீட்டில் மனைவி,
அப்பா வேலை முடிச்சு டென்ஷனாக வருவார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் நல்லா தூங்கணும்பாங்க. ஆனால் பகலில் வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் வரும்போது டென்ஷனாக வந்தால் அவங்க கேட்பாங்க, ஏங்க வீட்டுக்கு வரும்போதே டென்ஷனாக வரீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அந்த மிருகத்தினுடைய நேரத்தில் நம்ம போயிட்டோம். அது இப்போ 100 வருஷமா ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 24 hours கிடையாது, நைட்டில் வேலை பார்க்கக்கூடாதுன்னா என்ன பைத்தியம்ன்றீங்க நீங்கள்? ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இதானங்க சரி. ஆமாம், ஏன்னா சீர்கேடாயில் பூமி நிரம்பிடுச்சு. இதுதான் சீர்கேடு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கு. இது மட்டும் இல்லை, இது ஒரு உதாரணம். சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கு, உடுத்துற உடையில் இருக்கு, இன்னைக்கு வானத்தில் இருக்குது, பூமியில் இருக்கு, எல்லாம் சீர்கேடா மாறிடுச்சு. இந்த சீர்கேடு மாறின உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருப்பி அதை என்ன ஆக்குவார்? சீராக்குவார். சீராக்கணும்னா என்ன பண்ணணும்? திருப்பி எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நோவா காலத்தில் நடந்துச்சு. பூமி சீர்கேடாக இருந்து கர்த்தர் திருப்பி இரவும் பகலும் 40 நாள் மழையை பெய்ய வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ திருப்பி கர்த்தர் என்னவா மாத்துறாரு? சீரா மாத்துறாரு. அதே மாதிரி நம்ம காலத்திலேயே நடக்கும். ஒரு பெரிய அழிவு வரும். ஏன்னா இப்ப எல்லாமே சீர்கேடு. ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணணுங்கிறது தான் சீரு ஆண்டவர் உண்டாக்குனது. ஆணும் பண்ணா சீர்கேடு, பெண்ணும் பண்ணா சீர்கேடு. தாய் பிள்ளைக்காக தன் ஜீவனை கொடுக்கணும், அதுதான் சீரு. ஆனா அம்மாவே பிள்ளைய கொல்றது பூமி கொடுமையினால் நிறைந்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப இப்ப இதெல்லாம் என்னவா மாறிட்டு இருக்குது? சகஜமா மாறிக்கிட்டு இருக்கு. சட்டமும் அப்படிதான் மாறுது, சட்டமும் அப்படிதான் மாறும். ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சட்டப்படி சரி. கணவன் இருக்கும் போது இன்னொருத்தரோட போனா அது சட்டப்படி சரி. இந்தியாவில் சட்டப்படி சரி. விபச்சாரம் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். இதுதான் சீர்கேடு, கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இதை மாத்தவே இனிமேட்டு என்ன செய்ய முடியாது. இதுக்கு நடுவுல தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். இப்ப நம்மளால இந்த பூமி என்ன செய்ய முடியாது? மாத்தவே முடியாது. இனி அவ்வளவுதான், பினிஷ், ஓவர். இப்பவும் சொல்றேன், இந்த பூமி இனி சீருக்கு வரவே வராது. ஒரு பெரிய அழிவுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியில தான் அது சீராய் மாறும். அது வரைக்கும் இந்த சீர்கேடு தான் இருக்கும். இந்த சீர்கேடு உச்ச நிலையை அடையும் போது ஆண்டவர் பூமியை அழிப்பார். அதுதான் நோவா காலம். இப்ப அதே மாதிரி அந்த சீர்கேடு உச்ச நிலைமைக்கு நம்ம காலத்துல வந்துருச்சு. கொடுமையின் உச்சத்துக்கு இப்ப என்ன வந்துருச்சு? சீர்கேடு வந்துருச்சு, கொடுமையினால் நிரம்பிருச்சு. சரி, இப்ப இதுல இருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மளால இந்த பூமியை இனிமேட்டு என்ன பண்ண முடியாது? சரி பண்ண முடியாது. நான் ரொம்ப காலமா நான் சொல்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சீர் பண்ணணும் அப்படின்னு. அப்பெல்லாம் இந்த வசனம் ரொம்ப டீப்பா தெரியாது. அதனால சண்டை தான் நடக்கும் எனக்கும் உலகத்துக்கும். இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்ல நம்ம என்ன செய்யறோம்? பெட்ரோல் போட போறோம். அப்ப கார்கள் வரிசையா போகும்போது நம்ம காருக்கு பின்னாடி இருக்கிறவரு நமக்கு அப்புறம் தானே வரணும். அவர் குறுக்கால வந்து போடுவார். இது தமிழ்நாட்டில் ரொம்ப சகஜம். அவர் குறுக்கால வந்து போடுவார். போடும்போது நம்ம அவரை பார்த்து நீங்க கொஞ்சம் பின்னாடி தான் வரணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்துட்டேன், நீ தான் குறுக்கில் வந்தேன்பாரு. டோல்கேட்ல நீங்க நின்றுகிட்டே இருப்பீங்க, ஒருத்தர் அங்கிருந்து ஏறி வந்து குறுக்கில் வந்துருவார். இப்ப நம்ம அவரை திருப்பி கேட்டோம்னா அவர் 2 கெட்ட வார்த்தை பேசுவார். நம்மளால அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இப்ப அவரை திருத்த முடியுமா? நான் ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சமாதானத்தை இழந்து இதுக்கப்புறம் ஒதுங்கி நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறது தான் போதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இப்ப இருக்க நிலைமை அதுதான், எல்லாரோட நிலைமை இப்ப அதுதான். இப்போ இதுல பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அதை மாத்திரம் தான் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஏன்னா நோவா காலத்துல அப்படி சீர்கேடு இருக்கும்போது நோவா எப்படிப்பட்டவராய் இருந்தார்னா, வசனம் சொல்லுது 9வது வசனம் 6:9, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்ப அவர் பர்ஃபெக்டா இருந்திருக்கிறார். அப்ப பர்ஃபெக்டா இருந்து அவர் அந்த அழிவிலிருந்து தன்னோட பாதுகாத்திருக்கிறார். அப்போ இந்த வரப்போகிற அழிவிலிருந்தும் நீங்களும் நானும் பாதுகாக்கப்படணும்னா என்ன செய்யணும்? அதை தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா நாம எப்படி செய்யணும்? இப்போ ஒரு பேழை உண்டாக்கப்பட்ட மாதிரி சபை உண்டாக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம எல்லாம் பேழைக்குள்ள இருக்கிற மாதிரி சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கிற நோவாவுக்கு சில கிரைட்டீரியா இருந்தது.
நான் அப்பதான் அதனால தான் சொல்லுவேன், சபைக்குள்ள வர எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டேன், குடுகுடுன்னு ஓடி உள்ள வந்து உட்காந்துட்டேன், அதனால கர்த்தர் என்னை காப்பாத்திடுவாரனா மாட்டார். இங்கேயும் நாம எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சபை உங்களை பாதுகாப்புவது எப்படி என்பதை சொல்லி கொடுக்கிற இடம் தானே ஒழிய, நாங்க யாரும் உங்களை கையை பிடிச்சு கொண்டு போய் பரலோகத்தில் உடவே முடியாது. அதுக்கு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறாங்க. எங்க ஊழியத்திற்கு கொடுத்தால் பரலோகத்தில் இடம் வாங்கி கொடுக்குறேங்கிறான், எங்க ஊழியத்துக்கு கொடுத்தா உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிடுறேங்கிறான். அந்த மாதிரி ஆட்கள் நாங்க இல்லை. வசனத்தின்படி நாங்க உங்களுக்கு போற வழி தான் சொல்ல முடியும். அதை கேட்டு போறதும் போகாததும் யார் கையில் இருக்குது? உங்க கையில தான். இப்போ நோவா எப்படி பாதுகாக்கப்பட்டார் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு முடிக்க போறோம். முதலாவது வாசிங்க, நோவா எப்படி பாதுகாக்கப்பட்டார். 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நீங்க வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா, இப்போ சொல்றேன், மிகப்பெரியதான ஒரு உலக அழிவு வரும். அது நம்முடைய ஜெனரேஷன்ல வருமா, அடுத்த ஜெனரேஷன்ல வருமான்னு தெரியாது. நினையாத நாளிகையில வரும். திடீர்னு இப்போ ஒரு கிருமி வந்து உலகத்தையே தலையில புரட்டி போட்டுருச்சு, நம்ம யாருக்குமே தெரியல, திடீர்னு வந்துச்சு. அந்த மாதிரி தான் இது வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார். அப்படி இருக்கும்போது எப்ப வேணாலும் நடக்கும். அப்படி அந்த அழிவிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதம் சொல்லுகிறது, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதுனா என்ன? நோவா சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்னா என்ன? இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு, ஆனா நமக்கு அதுக்கான அர்த்தம் தெரியாது. அவ்வளவுதான், சும்மா கேஷுவலா படிச்சுட்டு போயிடுறோம். சஞ்சரிக்கிறதுனா என்ன? இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா நோவா வாக்ட் வித் தி லார்ட்னு இருக்கும். அப்படிதானே இருக்குது? நோவா தேவனோடு கூட நடந்தான். வாக்ட் வித் தி லார்ட் என்ன அர்த்தம்? தேவனோடு கூட நடந்தான். இந்த வாக்ட் வித் தி லார்ட் நடந்தான்ங்கிறத விட இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை தான் சஞ்சரித்தான். சஞ்சரிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கணவனோ மனைவியோ திருமணமாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிச்சயம் பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசம் இருக்கும். இப்ப நம்ம அப்படி பண்றது இல்லை, அதுங்களே பண்ணிக்குது. பொதுவா நாம தான் பண்ணி வைக்கிறோம் நியாயமா. இப்ப இருக்க நிலைமையே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. அவனே எதையாவது ஒன்று பார்த்துட்றான், அப்புறம் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றான், அது இல்லாட்டி நான் செத்தே போவேங்கிறான். அவனுக்கு தெரியல, அவன் கல்யாணம் பண்ண பிறகுதான் சாவ போறான். நிறைய பையா இப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவோம், வேணாண்டா தம்பி இது நல்லதுக்கு இல்லைன்னு. நான் போவான். அப்புறம் முந்தியெல்லாம் ஒரு 3 மாசம் வரைக்கும் டைம் இருந்துச்சு. இப்பெல்லாம் ஒரு வாரத்திலேயே எஸ்எம்எஸ் அனுப்புறான், அண்ணா ஐ எம் சாரி, உங்க பேச்சை நான் அப்பயே கேட்டு இருக்கணும், தெரியாம செஞ்சுட்டேங்கிறான். ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது வந்து ஒரு உதாரணத்துக்கு, நம்ம இப்போ திருமணம் பண்ணி வைக்கிறோம்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த என்கேஜ்மெண்ட் பண்ற காலத்துல இருந்து கல்யாணம் ஆகிறது வரைக்கும் ஒரு 1 மாசம் 2 மாசம் டைம் இருக்கும். இந்த 1 மாசம் 2 மாசம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் இப்ப இருக்கிறவங்க சும்மா சொல்லுங்க, போன்ல கான்டாக்ட் பண்ணி போன்ல, ஏன்னா இப்ப இருக்க நிலைமை அதான் இருக்கு இல்லையா? பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுவாங்கன்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னவோ பேசிட்டே இருப்பான். அதில் கொடுமையான கேள்வி என்னன்னா, பேசிட்டேன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கேட்பான், சாப்பிட்டியா அப்படின்னு. என்ன போனை வச்சுட்டு சாப்பிடவா போச்சு அது? இப்படி 2 பேரும் பேசி ஒரு நாள் போன் வராட்டி என்ன ஆகும்? ஒரு நாள் போன் வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? நான் சொல்றது காரணம் இருக்குது. போன் வரல என்ன ஆகும்? இவனை பார்த்தீங்கன்னா தாவீது வனாந்தரத்தில் இருந்த மாதிரி உட்காந்து இருப்பான். நீங்க அதை பார்த்தீங்கன்னா மணவாட்டியானவள் வனாந்தரத்தில் மணவாளனோடு வருகிறன்ற மாதிரி அது மாதிரி மோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. அந்த அம்மா என்னம்மா? ஒன்றும் இல்லை. ஏன் ஃபோன் வரல, ஏன் எஸ்எம்எஸ் வரல? அந்த எஸ்எம்எஸ் டங்குன்னு வந்த உடனே
அவங்க முகத்தை நீங்க பார்க்கணுங்க. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஓடி போய் அந்த எஸ்எம்எஸ் எடுத்து பார்த்தா அதுல ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஹாய் அப்படின்னு அப்பா, அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம், குதூகலம். எதுக்கு சொல்றேன், இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகல, திருமணம் இன்னும் ஆகல, உறவு தொடங்கல. அவங்கவுங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. சிலர் பார்க்க கூட முடியாது, வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. ஆனா அந்த இவங்களுக்கு இவங்கன்னு ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த மணவாளனை பத்தின எண்ணம் இந்த மணவாட்டிக்கும், இந்த மணவாட்டியை பத்தின எண்ணம் அந்த மணவாளனுக்கும் 24 மணி நேரம் மைண்ட்ல வந்துடும். அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா எப்போ திருமணம் ஆகும், எப்போ குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்போம், கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், எப்படி பத்திரிகை, இவங்க தாட் ஃபுல்லா எது மேல இருக்கும், ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் இருக்கும். ஒரு நாள் அந்த போன் வரல, எஸ்எம்எஸ் வரல, இல்ல போன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னா அவங்க இருதயம் என்ன செய்யுது, பதபதைக்குது. இதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். 2 பேரும் பார்க்கல, இன்னும் பழகல, என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் ஆயிருக்கு. ஆனால் ஒருத்தரை பத்தின எண்ணம் இன்னொருத்தருக்கு என்ன செய்யுது, இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்முடைய மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய திருச்சபையை நிச்சயம் பண்ணிவிட்டு தூர தேசத்துக்கு போயிருக்கிறார். அவருக்கு இந்த மணவாட்டியாகிய சபை மேல 24 மணி நேரமும் எண்ணம் உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே எண்ணம் அந்த மணவாளன் மேல இந்த மணவாட்டியாகிய சபை நமக்கு இருக்குமானால் அதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த எண்ணம் இருக்குதா? 24 மணி நேரமும் தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? எப்போ பார்த்தாலும் ஒரு ஆண்டவரை பத்தின எண்ணம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்ட்ல, இருக்குதா கேட்டா, இப்ப நம்ம எல்லாம் சொல்ற வார்த்தை, இப்ப எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நாங்க ரொம்ப பிஸி. எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னது, நாங்க ரொம்ப பிஸி. நான் தான் சொல்வேன், இந்த கொரோனா வைரஸ் வந்தது இந்த 6 மாசம் இருக்குல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆண்டவர் உண்டாக்கின தி பெஸ்ட் 6 மாசம். ஏன், இந்த தேவனோட இருக்க முடியாததுக்கு இவன் என்னென்ன காரணங்கள் சொன்னானோ அத்தனையும் கர்த்தர் எடுத்துட்டாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் ரொம்ப டிராபிக்ல போய் டயர்டா வந்தேன், ரொம்ப பிரச்சனை, வேலை ப்ராப்ளம், பிள்ளைக்கு ஸ்கூல் பிரச்சனை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துரு. இப்ப நீ தேவனோட சஞ்சரிக்கிறியா? நம்ம எல்லாம் அதானே சொன்னோம். ஒரு காலத்துல ஆண்டவரை பத்தின ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் வாசிங்களான்னு கேட்டாலே அவங்கவுங்களுக்கு ரொம்ப பிஸிங்க. இப்ப என்ன முடியும்? சில நேரத்தில் அதான் நான் சொல்லுவேன், அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு அவங்க ஒரு வகையான பிஸி, ஐயாமார்கள் ஒரு வகையான பிஸி. இந்த அம்மா காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி முடிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா ஒரு 3ஆம் உலக யுத்தத்தையே சந்திச்சுட்டு வந்துடும் இல்லையா? அந்த பையனை எழுப்பி அனுப்புறதுக்குள்ள ஒரு 3ஆம் உலக யுத்தமே நடக்கும் வீட்டில். ஷூவை போட்டியா, சாக்ஸை போட்டியா, ஐடி கார்டு எடுத்தியா, டைரியில் சைன் வாங்கினே, நாயே பேயே, வந்ததே போனதே, செத்ததே உயிர்த்ததே, வேன் வந்துருச்சு பாத்தியா, ஓடு ஓடுன்னு அந்த அம்மா ஓட்டி ஏத்தி அப்படி திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நெப்போலியன் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வர மாதிரியே ஒரு வந்தான். அப்பாடா, இவன் போனா தான் நிம்மதி. கேட்டு பாருங்க அந்த அம்மாவை, ஏன்னா அவ்வளோ பிஸி. அப்படி இப்போ அந்த வேலை இல்லைல்ல, 6 மாசமா அந்த வேலை இல்லைல்ல. தேவனோட சஞ்சரிச்சிங்களா? முந்தி அந்த காரணம் சொன்னீங்க. முந்தியெல்லாம் எங்க போனாலும் ஒரு வார்த்தை இருக்கும் வீடுகளில், இன்று ஜெபித்தீர்களா, இன்று வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு இருக்கும். இந்த 6 மாசம் ஆண்டவர் டைம் கொடுத்தாரு, தேவனோட சஞ்சரிச்சிங்களா? அவருக்கு ஏதாவது கொஞ்சமா டைம் கொடுத்தீங்களா? நிறைய பேர் சொல்ற வார்த்தை ரொம்ப பிஸி. ஐயாமார்கள் எடுத்துக்கோங்க, நீங்க என்ன சொன்னீங்க? காலையில கிளம்பி டிராபிக்ல போய் வேலையை முடிச்சு திருப்பி நைட்டு 10 மணிக்கு வந்து வீட்டில் வந்து படுக்கலாம் தான் இருக்கு, எங்க ஜாப் பண்றதுக்கே நேரம் இல்லை. அப்படித்தானே சொன்னோம். 6 மாசம் லாக்டவுன் தானே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, சும்மா தானே இருந்தீங்க. தேவனோட சஞ்சரிச்சிங்களா? ஆண்டவரோட சஞ்சரிக்க முடிஞ்சிச்சா? அதுதான் கேள்வி. வேதம் சொல்லுது, நீங்க வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் பேசிக். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றீங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இது மட்டும் போதாது. ஒரு சபையில மெம்பரா இருக்கிறது மட்டும் போதாது. பரலோக வாசத்துல போய் நான் சோ அண்ட் சோ சபையினுடைய மெம்பர், இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே உங்களுடைய கிரைட்டீரியாவை பார்த்துட்டு உள்ள விட மாட்டாங்க. எந்த சபையில மெம்பரா இருந்தாலும் உள்ளான காரியங்கள் கொஞ்சத்தை பரலோகம் எதிர்பார்க்கிறது.
சபையில மெம்பரா இருந்து கரெக்டா சந்தா கட்டுறதா இருந்தா நீங்கள் நான்லாம் போக முடியாது, சிஎஸ்ஐ காரங்க தான் போக முடியும். அவங்க தான் கரெக்டா சந்தா கட்டுவாங்க, பர்ஃபெக்டா சபையில போய் மெம்பரா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சபையில நம்ம விசுவாசி எல்லா சபையிலும் மெம்பரா இருக்கும். நிஜம். இங்க 6 மாசம் அங்க 6 மாசம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும். மொத்தமா அடிச்சு முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நானும் எல்லா சர்ச்சையும் பார்த்துட்டேன், ஒரு சர்ச்சும் உறுப்பு இல்லை. நான் சொன்னேன், நீ உறுப்பு இல்லை, சர்ச்சு நல்லா தான் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கிறவன்லாம் பரலோகத்துக்கு போவானா? போவேன். அப்ப தேவன் இன்னும் சில காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதுல ஒன்றுதான் அவரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். அவரை பத்தின எண்ணம் 24 மணி நேரம் நம்ம கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இருக்கா? எந்த வேலை பார்த்தாலும் அந்த மைண்ட்ல அந்த தாட் இருந்துட்டே இருக்கணும். ஒரு துதியோ, ஒரு ஸ்தோத்திரமோ, ஒரு பாடலோ, அல்லது நம்ம வசனம் தியானிக்கிறதோ, ஏதாவது ஒண்ணு நம்ம மைண்ட்ல என்ன செய்யணும்? ஓடிட்டே இருக்கணும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா? நம்ம சொல்ற ஒரே வார்த்தை, முடியாது, பிஸி. நாங்க எவ்வளோ டென்ஷன்ல இருக்கிறோம். எனக்கு இதை தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, தாவீது அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். தாவீது ஒரு பிஸியஸ்ட் ராஜா. ஏன்னா அவர் காலத்தில் நிறைய யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்த பிரியனுங்கிறார், உன் கை ரத்தத்தில் இருக்குது, அவ்வளோ யுத்தம். இது இல்லாம தாவீதுக்கு உள்நாட்டில் எதிரிகள் ஜாஸ்தி, வெளிநாட்டில் துரோகிகள் ஜாஸ்தி, எக்கச்சக்கமா. அது இல்லாம தாவீதுக்கு பாதி பிள்ளைங்க உறுப்பில்லை. ஒன்று அப்சலோமு, இன்னொரு பிள்ளை அத்தோனியா, இன்னொரு பிள்ளை ஹேண்டிகேப்டு பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், இதுல இன்னொன்று சாலமோன். இப்படி பாதிக்கு மேற்பட்ட பிள்ளைகள் சரியில்லை. அப்ப அவனுடைய லைஃப் ஸ்டைல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது இல்லாம 8 மனைவி வேற அவனுக்கு. நம்மளாம் ஒண்ணு வச்சுக்கிட்டே போதும் போது நாய் போகுது. நம்மளாம் பரலோகத்துக்கு போதும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமணம் ஆனவனுக்கு வந்து பரலோகம் ஓரளவு கன்ஃபார்ம் ஆன மாதிரி. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துக்கு வரவனை பார்த்து, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப கல்யாணம் ஆனாலும் நமக்கு அது ஆக்சுவலா உபத்திரவத்தின் பாதை தொடங்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒண்ணுக்கே இப்படி யோசிக்கிறோம், அவனுக்கு 8. நான் திருமணமாகறதுக்கு முன்னாடி வண்டியில் போயிட்டு இருப்பேன், பைக்ல போகும்போது எதிரில் யாராவது வந்து விழுந்துருவாங்க. விழுந்துட்டாங்கன்னா நான் பாட்டு அவங்கள, என்ன இப்படி வந்து விழுறீங்களே, பார்க்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு கத்துவேன். எழுந்திரிச்சு இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நிற்பாங்க. நானும் கேட்பேன், இப்படி நான் சொல்கிறேன் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா, அமைதியாக போயிடுவாங்க. ஏன் இவன் இப்படி போகிறான், இவ்வளோ தூரம் நம்ம திட்டுறோம், ஏதாவது பேசணுமே நினைப்பேன். ஆனால் அவன் போயிருப்பான். ஏன் அப்படி போனாங்கிறத நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் கண்டுபிடிச்சேன். ஏன் வந்து விழுந்தான்? இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் அந்த அம்மா என்ன பண்ணும் தெரியுமா, வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வந்துருங்க, இன்னைக்கு வாடகை கட்டணும் மறந்துடாதீங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மறந்துடாதீங்க. வரும்போது இந்த அது வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. எப்பவே நிறைய பேருக்கு அது ஒரு சுபாவம் இல்லை, அந்த வாசல்ல சொல்லுவாங்களா, அது போகும்போது மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. இதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். யார் அடிக்கிற ஹாரன் சவுண்டும் அவனுக்கு கேட்காது. எங்கேயாவது போய் பொத்துன்னு மோதிடுவான். மோதனோடனே எந்திரிச்சு பார்ப்போம், ஓ நம்ம எங்கேயோ வந்து மோதி இருக்கிறோம். இது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? எனக்கு கல்யாணம் பிறகு மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. 2 பேரும் ஒருத்தர் மோதிடுவோமா, அப்படியே எழுந்திரிச்சு பார்ப்போம். சரி போ, உன் பிரச்சனை தான் எனக்கும், என் பிரச்சனை தான் உனக்கும். யாக்கோபும் லாபானும் பெயர் சபாவிலே சமாதானமாய் பிரிந்தார்கள்ன்ற மாதிரி. சரி போயிட்டு பார்ப்போம். நம்மெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கே அவன் ஆண்டவரே எப்போ வருவீர் ஆண்டவரே ஏங்கி உள்ள உண்மை தேடுதேங்கிறான். அப்போ 8 மனைவிகள் இருந்தும் தாவீது சொல்ற வார்த்தையை கவனிங்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவன் அர்த்தம் என்ன? உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், எவ்வளவு டென்ஷன்ஸ் இருந்தாலும், அவளத்துக்கு நடுவுல கர்த்தருக்குன்னு ஒரு இடம் எப்பொழுதும் இருக்கணும். அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை பத்தின எண்ணமே வரும். நடுவில் 6 நாள் பிஸி. அதுவும் இப்ப வேற லாக்டவுனுக்கு அப்புறம் திறந்து விட்டுருக்குறாங்களா, இந்த 6 மாசத்து வேலையும் நாங்க பார்க்கணும். 6 மாசம் இழந்ததையெல்லாம் திருப்பி பிடிக்கணும். அதுக்கு இன்னும் வெறி கொண்டு வேலை செய்யறோம். இதுவும் பிசாசுடைய தந்திரம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவனுக்குரியதை தேவனுக்கும்,
ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும். தேவனுக்குரிய நேரம் தேவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் பரலோகத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டது நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன வேலை பார்த்தாலும் இதெல்லாம் நாம செய்யலன்னு தான் ஆண்டவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தார் நம்மள. அப்பயாவது அந்த பிரிவுல சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் உன்னை விட்டு போனாதான் என் அருமை உனக்கு தெரியும்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இந்த பிரிவை உண்டாக்குனார். அவர் அருமை தெரியுதா, கொஞ்சமாவது அவர் அருமை நமக்கு தெரிய வருதான்றதுக்காக தான். இப்போ ஆண்டவர் சொல்றார் சஞ்சரிக்கிற அனுபவம். நோவாக்கு மட்டும் இல்லை, ஏனோக்க பத்தியும் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21, 22. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் கேட்கிற முதலாவது கிரைட்டீரியா என்ன? we must walk with the Lord. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் உங்களோட சஞ்சரிக்கணும். நான் சில பரிசுத்தவான்கள்ட்ட ஊழியத்தில் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த அசிஸ்டண்டா போவேன், பை தூக்கிட்டு போகும்போது அவங்க மினிஸ்ட்ரி ஒரு நாளைக்கு 2 கூட்டம் 3 கூட்டம் முடிப்பாங்க. ரொம்ப டயர்டா தூங்குவாங்க. தூங்கும்போது இப்படி திரும்பி படுக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி படுக்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க. காலையில் கேட்பேன், என்னண்ணே ரொம்ப டயர்டா இருந்தீங்களா, நைட்டெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, தூக்கம் வரலையான்னு. இப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லையே தம்பி நல்லா தூங்கிட்டேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் நன்றாய் தூங்குகிறார்கள், அவர்கள் ஆத்மாவோ விழித்திருக்கிறது, அது கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். இன்னைக்கும் நீங்க வயசானவங்களாம் நல்லா பாருங்க, திரும்பி படுக்கும்போது ஸ்தோத்திரம் அப்படிம்பாங்க, இந்த பக்கம் அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஏன்? அது அவங்க ஆத்மா. நாம தான் தூங்குவோம், நம்ம ஆத்மா என்ன செய்யாது? விழித்து இருக்குமா. சங்கீதக்காரன் அதுதான் சொன்னான், படுத்திருந்தாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது. இந்த அனுபவம் நம்ம அத்தனை பேருக்கும் வரணும். அப்படிப்பட்டவர்கள் தான் வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும், வரப்போகிறதான வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அதை தொடங்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஊழியம் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அதெல்லாம் 2வது 3வது. பண்ணணும், அதெல்லாம் 3வது. உங்களுக்கும் தேவனுக்குமான தொடர்பு தான் ஃபர்ஸ்ட். நமக்கு ஆண்டவரோட தொடர்பே இல்லை. இதோ இப்ப முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு மூலையில இருப்பீங்க, பைபிள் ஒரு மூலையில இருக்கும். அவ்வளவுதான், தூக்கி போட்டாச்சு. இதோட பைபிளை எப்ப தேடுவோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வண்டியில் ஏறி உட்காரும் போது எல்லாம் காலையில 10 மணி 9:30 மணிக்கு ஆராதனைனா காலைல 6 மணிலேருந்து கிளம்புவோம். ஒரு 700 தடவை அந்த கண்ணாடியை பார்த்துருவோம். அதுவே சொல்லும், போய் தொலை, அவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே வேற என்ன இருக்கு போ அப்படிங்கும். அதில் ஒரு சிலர்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே போயிட்டு திருப்பி குடுக்குடுன்னு ஓடி வந்து ஒரு தடவை எட்டி பார்த்துப்பாங்க, நம்ம எப்படி இருக்கோம். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும். எல்லாம் பார்த்துட்டு கார் ஏறி உட்காரும் போது இல்லை பைக்கில் ஏறி உட்காரும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, பைபிள் எடுத்தீங்களா? $1 மில்லியன் கேள்வி, பைபிள் எடுத்தீங்களா? என்ன அறிவுபூர்வமான கேள்வி பாருங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற பையன் ஒரு சூப்பர் பதில் சொல்லுவான், போன வாரம் வந்து எங்க வச்சீங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வாரமா என்ன செய்யல? பைபிளையே தேடல. அதை விட கொடுமை ஒண்ணு நடக்கும் சர்ச்சில், தெரியுமா? ஒரு ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது சர்ச்சை கிளீன் பண்ணான்னு போனா 1-2 பைபிள் இங்கே இருக்கும். இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும், 1-2 பைபிள் இருக்கும். ஆனா வெளியே போய் பாருங்க, செப்பல் காணாம போயிருக்கும். இவன் பைபிளை விட்டுட்டு செருப்பை திருடிட்டு போயிருக்கிறான். இவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? இன்னைக்கு சபையில இருக்கு 2 பைபிள் 3 பைபிள் விட்டுட்டு போறாங்க, எடுத்து வச்சிருப்போம். அவங்களா கேட்பாங்கன்னு பார்த்தா கேட்கவும் மாட்டாங்க. நாங்களா முன்னாடி ஏதாவது பேருக்கு எழுதி வச்சிருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுப்போம், இல்லைன்னா அவங்க பைபிளே கேட்க மாட்டாங்க. ஆனா போகும்போது கண்டிப்பா செருப்பு காணாம போயிருக்கும். எப்படி இப்படி இருந்தா பரலோகம் போக முடியும்? வேதம் சொல்லுது, தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் காலை வேளையில இந்த சஞ்சரிக்கிறது எப்படி நான் சொல்றேன், சஞ்சரிக்கணுங்கிறீங்களே, எப்படி சஞ்சரிக்கிறது? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நீங்கள் எழுந்திருக்கும் போது முதலாவது 1 மணி நேரத்தை கர்த்தர் கையில கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங். உங்க ஏர்லி மார்னிங் எதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏர்லி மார்னிங் 8 தான். 8மே அலாரம் வச்சு, அம்மா போன்ல ஒரு அலாரம் இருக்கு, அம்மான்னு ஒரு அலாரம் இருக்கு. 2 அலாரமும் கொய்யோ மொய்யோன்னு கத்தும். ஆனால் அந்த அம்மா அலாரம் நல்ல அலாரம்,
அது கத்துறக்கு யாரும் எந்திரிப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் கூட எந்திரிப்பான், இந்த பொண்ணு எந்திரிக்காது. காலையில ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் எந்திரிச்ச உடனே அந்த ஃபோனை பார்க்கக்கூடாது. சிலர்லாம் எந்திரிக்கும் போது இந்த குருடன் தடவுற மாதிரி தடவும். ஃபோன் எங்கே இருக்கு ஏன்னு கேட்டு பாருங்க, டைம் பார்க்கறதுக்கு. ஆமாம், இவங்க அப்படியே டைம் பார்த்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. ஏன்னா சிலருக்குலாம் பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க. எழுந்திரிச்சோடனே வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்திருக்குதா, அதை பார்த்தா தான் அதுக்கு மனசுக்கு நிம்மதி. அதில் வர்ற வாட்ஸ்அப்பில் ஒன்றும் உருப்பட போகிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோனை பார்த்துடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே கர்த்தரை ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல் 1 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு கொடுத்து பாருங்க. ஒரு ஜெபமோ, ஒரு துதியோ, ஒரு ஸ்தோத்திரமோ நீங்கள் அந்த 1 மணி நேரத்தில் பண்ணுறது அந்த நாள் முழுவதும் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அது சைக்காலஜிக்கலோட விஷயம். அதனால தான் நமக்கெல்லாம் சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சோன்னு படி, மனப்பாடம் பண்ணு. ஏன்னா அந்த மனப்பாடம் பண்ணுறது என்ன செய்யும், லைஃப் லாங் மைண்டில் நிற்கும். அதுக்கு தான் அதிகாலையில் படிக்கணும். அதை ஸ்பிரிச்சுவலி நீங்கள் செய்யணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்தில் வேற எதையுமே யோசிக்கக்கூடாது. அது என்ன வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு அந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரமோ, துதியோ, ஜபமோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. இல்லை கொஞ்ச நேரம் பைபிள் வாசிங்க. அந்த ஃப்ரெஷ் மைண்டை தேவன்கிட்ட கொடுத்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் அந்த 1 மணி நேரத்தில் படிக்கிற விஷயம் உங்கள் இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு நாட்டு உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னிலிருந்து நாளை காலையிலிருந்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏற்கனவே சஞ்சரிக்கிறவங்க ஓகே, மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே, ஒருவேளை நீங்கள் 5 மணிக்கு எழுந்துச்சு வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், 4 மணிக்கு எழுந்திரிக்கும். ஒரு 2-3 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பழக்கமாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு, நான் சொல்கிறேன், அப்படி ஒரு உறவு உங்களுக்கு தொடங்கிருச்சுன்னா பரலோகம் உங்களை நம்ப தொடங்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட், நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். 2வது, வரப்போகிற அழிவிலிருந்து நோவா பாதுகாக்கிறதுக்காக என்ன வேலையை செஞ்சார் வாசிங்க. அதே 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. சகலவித மாம்சமான ஜீவன்களும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒன்று ஜோடு உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு, உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள், பேழையில் சேர்த்துக்கொள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நான் பாதுகாக்க போறேன். ஒரு ஜோடு உன் கூட என்ன செய்ய, பேழைக்குள்ள சேர்த்துக்கொள். அப்ப கர்த்தர் பேழையை எதுக்காக உண்டு பண்ண சொல்றாரு, எல்லாவற்றையும் உயிரோடு காப்பாற்றும்படி. நோவாவையும் அவன் குடும்பத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும், ஒரு ஜோடையும் உயிரோடு காப்பாற்றுவதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நோவாவை நீ பேழைய உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 11ல நோவா செய்த வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. 11:7. விசுவாசத்திலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தாரை ரட்சிக்கும்படிக்கு பேழையை உண்டு பண்ணினான். இவன் எதுக்கு பேழையை உண்டு பண்ணா, குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. கர்த்தர் எதுக்கு பேழையை உண்டு பண்ண சொன்னாரு, முழு உலகத்தையும் காப்பாற்றும்படி. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் முழு உலகத்தையும் காப்பாற்றுறதா கர்த்தருடைய பிளான். ஆனா நோவாவுடைய பிளான் என்ன, குடும்பத்தை ரட்சிக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், 2வது மிக முக்கியமானது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். 2வது கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய வேலை என்ன, உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பது. உங்க குடும்பத்துக்கு இந்த விஷயத்தை சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல, அதுவும் நான் சொல்றது ஆவிக்குரிய குடும்பத்துல, உலகத்தை விட்டுருங்க, கிறிஸ்தவ குடும்பம், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நான் ஏனோக்கையும் உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து நல்ல கவனிங்க, 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரர்களையும் குமார்த்திகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்பனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தேவனோடு சஞ்சரிக்கிறான், அவனுடைய பர்சனல் லைஃப் ஆண்டவரோட இருக்குது. ரெண்டாவது, மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கோ அல்லது வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கோ உங்க ஆத்மா ஃபர்ஸ்ட், நீங்க தேவனோட சஞ்சரிப்பது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கர்த்தர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை ரட்சிப்பது. ரட்சிப்பதுனா பாதுகாப்பது. உங்க குடும்பத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள சேர்க்கணும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய குடும்பத்துல பிரிவினை. இன்னும் சொல்ல போனா, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், இது எல்லாவற்றையும் கரெக்டா அதிகாரமா போட்டு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு புக்கு உலகத்துல இருக்குன்னா அது நம்முடைய பைபிள் மட்டும்தான். அந்த பைபிளை வீட்டுல வச்சிருக்கிற ஆவிக்குரியவங்க வீட்டுல தான் பிரிவினை, சண்டைகள் வருவது சகஜம், அது வேற. குடும்பமே பிரிஞ்சிருக்கிறது நான் சொல்றேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் ரொம்ப சர்வ சாதாரணமா யூஸ் பண்ற வேர்ட் நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இது ஒத்து வராது. நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க, ஒரே ஒரு காரணத்தை தவிர நீ வேற எந்த காரணத்திலும் உன் மனைவியோ கணவனையோ பிரிந்தால் பரலோகத்தை கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. விபச்சார முகாந்திரத்தினால் ஒளிய வேற எதுல நீ உன் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்து நீங்க பிரிஞ்சிங்க, எக்காரணம் கொண்டும் பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்காதீங்க. பஸ் ஆஸ் பர் பைபிள் நான் சொல்றேன். பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கணவன் ரட்சிக்கப்படாத கணவனாய் கூட இருப்பாரு, மனைவி ரட்சிக்கப்படாத மனைவியாய் கூட இருக்கும். கல்யாணம் ஆயிருச்சா அதோட பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதை ரட்சிக்கிறது நம்முடைய வேலை. வசனம் தெளிவா சொல்லுது, மனைவிகளே உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் சொந்த புருஷரை ஆதாயம் பண்ணிக்கொள்ளும். உங்கள் புருஷர்களை ஆதாயம் பண்ணும். நாம நினைக்கிற மாதிரி குடும்பம் இருக்காது. இன்னைக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், கற்பனை. கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அது பெஸ்ட். அதோட குடும்பத்தை, அதாவது குடும்பத்துல குறைவுகள் கண்டிப்பா இருக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாம் 100% இருக்க வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்குறோம், அதுவே 5 வருஷத்துக்கு மேல நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது. இந்த போன் தான் வாங்கணும்னு சொல்லி 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம், அந்த போனே 1 வருஷத்துக்கு மேல நம்ம கையில நிக்க மாட்டேங்குது. அதுவே நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை வாழ்நாள் முழுவதும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஊரெல்லாம் விசாரிப்பான், டெய்லி போன் பண்ணி, பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க, ஓ ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு என்ன வேணும், தேவைப்படுதா, எல்லாம் கேட்பாங்க. வீட்டுல என்ன தேவைன்னு கேட்க மாட்டான். நிஜம், உனக்கு என்னம்மா வேணும், வீட்டுல என்ன இருக்கு, என்ன இல்லை, ஒன்னும் கேட்க மாட்டான். அதே மாதிரி சகோதரிகளும் அப்படித்தான். சிலர்லாம் காலையிலே ஊழித்து கிளம்பிடுவாங்க, வீட்டு கூட்டம், திருப்பிரசங்கம் எல்லான்னு. ஆனா வீட்டுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஊழியம் தேவையே கிடையாது. முதல்ல உங்க குடும்பம் தான் ஃபர்ஸ்ட். முதல்ல உட்காந்து கணவன் மனைவி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க, மனைவி கணவன் கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. சிலர்லாம் வீட்டுக்குள்ள நுழையும் போதே போனோடய நுழைவான். சொல்லு சொல்லு சொல்லு, அந்த அம்மா கேட்கும் காப்பி, நான் சொல்றது நிஜம். அந்த அம்மா கேட்கும் சாப்பாடு, அப்புறம் எதுக்கிட்ட வீட்டுக்கு வர நீ. சிலர்லாம் போன் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறான், அங்க உட்காந்துக்கிட்டு மணி கணக்கில் பேசிக்கிட்டு, இங்க கூப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. சிலர் வந்தவன லேப்டாப் ஓபன் பண்ணிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்டா ஒரு வார்த்தை சொல்லுவான், நம்ம சகோதரர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த குடும்பத்துக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன், நீங்களாம் நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ கஷ்டப்படுற குடும்பம் எங்க? நீ திரும்பி வர்றதுல குடும்பம் காணாம போயிடுது. நிறைய குடும்பம் காணும். சிலர்லாம் காலையில வியாபாரத்துக்கு கடையில போய் உட்காந்தானா சீட்ல 10 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கான்.
அந்த சீட்லேயே வளர்ந்து இடதுபுறமும் வலதுபுறமும் வலுகி பெருகி அந்த சீட்டில் சைட்லலாம் வளர்ந்துடுறான். அதை விட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஏந்திரிச்சு வெளியே வரதுக்குள்ள கெடவாரை போட்டு நிம்பி தான் வெளியே தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. அந்த 10 மணி நேரமும் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பையன் என்ன படிக்கிறான், எங்க பண்றான், ஒன்றும் தெரியாது. நீங்க வேணா நான் சொல்றது பொய்னா திடீர்னு உங்க கணவரை கூப்பிட்டு சொல்லி பாருங்களேன், இன்னைக்கு வேன் வரல, பையனை போய் ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லுங்களேன். அவர் கண்டிப்பா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிப்பாரு. பையன் என்ன செக்ஷன் படிக்கிறான், எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கு, இது என்ன செக்ஷன்னு கேட்குறாங்க, சியா பியா டியா, என்ன கிழிச்ச வீட்டில் இவ்வளோ நாள் நீ? பையன் என்ன படிக்கிறான்னு கூட தெரியாம என்ன கிழிச்சோம் திடீர்னு கூப்பிட்டு கேட்பாங்க. பையன் எப்படி சார் படிக்கிறான், அதெல்லாம் ரொம்ப நல்லா படிப்பான், 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பான். தெரியாது. இன்னைக்கு நிறைய கணவன்கள் பிரச்சனை இதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓவர். அதுல ஏதாவது கொஞ்சம் கடன் வந்துச்சுன்னா, நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, எப்படி கடன் வந்துச்சு? அதுக்கு தான் நான் சகோதரிமார்கள் சொல்லுவேன், நீங்க எதுக்கு அந்த ஆள் கூட உட்காருங்களோ இல்லையோ, மளிகை சாமான் வாங்க போகும்போது அந்த ஆள் கூட தான் போகணும். நீங்க கூப்பிட்டுறணும், வாங்க போகும். ஏன்னா அவருக்கு பெட்ரோல் விலை ஏறது மட்டும்தான் தெரியும், பருப்பு விலை ஏறது தெரியவே தெரியாது. நீங்க கூட கூப்பிட்டுறணும் அவரை. நான் இதை எங்க கத்துக்கிட்டேன்னா எங்க வீட்டில் தான் கத்துக்கிட்டேன். நான் ஊழியத்துக்கு நிறைய வெளியே போகிறதுனால என் மனைவி எப்பவுமே எதுக்கும் பெருசாக என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் மளிகை சாமான் வாங்கும்போது மட்டும் நீங்கள் வாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம்பாங்க. நான் நினச்சிக்கிட்டேன், சரி நம்ம மேலே பாசம் போல, நம்ம இல்லாமல் வெளியே போகாது போல. சரி, முதல் தடவை போனோம், அந்த அம்மா வண்டி தள்ளிக்கிட்டு அப்படியே கூட வந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க, அப்படியே எல்லாம் வாங்கினாங்க. பில்லு போடும்போது ஆளை காணும். நானும் சுத்தி முத்தி பார்த்தா தூரத்தில் நிற்கிறாங்க. என்ன ஓட்டு முடிங்க. எனக்கு தெரியும், இப்ப 10 வருஷமா நானும் வண்டி தள்ளிட்டு தான் இருக்கிறேன். அதே வண்டி, ஒரு வண்டி சாமான் தான் இந்த கடையில எல்லாம் இருக்கும், ஒரு சின்ன ட்ராலி மாதிரி. 2200 ரூபால ஆரம்பிச்சிச்சு, 5000 ரூபாய்க்கு வந்து நிற்கிது பில்லு. இதுக்கு சொல்றேன், விலைவாசி அவ்வளோ ஏறி இருக்கு. இது எனக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, அவர் கொடுக்கறதுல அட்ஜஸ்ட் பண்ணி அதை போட்டு இதை போட்டு வாங்கிடுவோன்னு செஞ்சுட்டு அப்புறம் மாச கடைசியில் கெட்ட பேர் வாங்குறது. அதுக்குதான் சொல்றேன், கணவர்மார்கள் உட்காந்து குடும்பத்தை கேளுங்க, என்ன நடக்குது, எவ்வளவு நடக்குது, நம்ம என்ன ஆயிடுச்சு பாருங்க. உங்க குடும்பம் தானே, நீங்க தானே பார்க்கணும். அதே மாதிரி சகோதரிகளுக்கும் சொல்றேன், இது 2 பேருமே, அதாவது குடும்பங்கிறது ஒரு அழகான ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்கிற, சபையும் பரலோகமும் குடும்பத்துக்கு ஈக்குவலுங்கிறார் ஆண்டவர். அதை நீங்க தானே பார்க்கணும். சகோதரிமார்கள்ட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. கணவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அந்த மாதிரி டிவியில் பார்த்துன்னே இருக்கும். அப்படியே அவர் கேட்பார், ஏமா காப்பி இருக்கா, இருங்க இவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், சீரியல்ல வாங்க கல்யாணமே இங்க போகுது. அப்படியே சிலர்லாம் டிவிக்கு உள்ள போய் பார்க்கறது. அப்படியே அந்த ஆள் வந்தாரு, அந்த ஆள் என்னைக்காவது விசாரிக்கிறீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்காக தானே சம்பாதிக்க போயிருக்கிறாரு. என்னைக்காவது 11 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி டீ குடிச்சிங்களான்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி எப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணுவீங்க தெரியுமா? 5:30 6 மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. கிளம்பிட்டீங்களா? அவனுக்கும் தெரியும் என்ன விஷயம். ஊன்லாம் சொல்ல மாட்டான், என்ன விஷயம் அப்படின்னு. வரும்போது நைட்டு மாவு வாங்கிட்டு வந்துருங்க, நாளைக்கு காலையிலைக்கு பால் இல்லை வாங்கிட்டு வந்துருங்க, பிரெட். அவனை கொரியர் சர்வீஸ் நடத்துறான். வாங்கிட்டு வர்றது தப்பு இல்லை. ஏதாவது வாங்கணும்னா மட்டும்தான் கணவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்க 2-3 தடவை ஃபோன் பண்ணி என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க விசாரிக்காட்டி கூட வேலை பார்க்கறதுல ஆபீஸ்ல யாராவது விசாரிப்பாங்க. புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி. இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமாகிறது அதுல தான் இருக்கு. நீங்க கேட்க மாட்டீங்க சாப்பிட்டீங்களான்னு, கூட உட்காந்துருக்கவங்க கேட்பாங்க, சார் சாப்பிட்டீங்களா? 2வது நாள் கேட்பாங்க, சார் நான் வேணா சாப்பாடு செஞ்சு கொண்டு வரட்டுமா? அந்த மாதிரி அவங்க கேட்டுட்டாங்கன்னா உங்க சாப்பாட்டுக்கு நீங்க ஜிங்கி அடிக்க போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பம் நாசமாகிறது எதனாலதான்? இதனாலதான். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, தூங்கறதுக்கு நேரம் இருக்கு, சமைக்க நேரம் இருக்கு, துணி துவைக்க நேரம் இருக்கு, அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வெண்டைக்காய் வச்ச கதை பேசுற வரைக்கும் நேரம் இருக்கு. அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றதுக்கு நேரம் இருக்காது. அதுவும் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணா மிஸ்டு கால், குறுக்குன்னு கட் பண்றது. ஃபோன் வாங்கி கொடுக்குறது அந்த ஆளு,
மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணி விடுறது அவருது, ஆனா மிஸ்டு கால் அவருக்கு தான், குறுக்குன்னு கட் பண்றது. ஆனா அதுவே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், அக்கா தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டோம், வெண்டைக்காய் வச்ச கதையிலேருந்து எல்லாம் 1 மணி நேரம் ஓடும். யூடியூப்ல என்ன பார்த்த, ஐயோ இப்போ அந்த யூடியூப்ல ஒன்று இருக்கு பாருங்க, யூடியூப்பை பார்த்துட்டு கலர் கலராக செஞ்சு வச்சிருது வீட்டில். அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கும்லாம் கேட்கறதே இல்லை. இப்ப இது எப்படி இருக்கு, அந்த ஆள் என்ன பதில் சொல்லணும்? அவங்ககிட்ட ஒரு பதில் தான் இருக்கு, 2 பதிலே கிடையாது. நல்லா இருக்கு. அவன் மாத்தி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? முடிஞ்சு கதை. உண்மைதான், முடிஞ்சு கதை. இன்னைக்கு குடும்பத்தினுடைய காரியம் பாதிக்கப்படுறது இங்கதான் இருக்கு. முதல்ல கணவனை விசாரிங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. நீங்க தான் கேட்கணும், வேற யாரும் கேட்க கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 ஃபோன் அடிச்சாலும் தப்பு இல்லை, 10 ஃபோன் அடிச்சாலும் தப்பு இல்லை. அந்த உரிமையை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, வேற யாருக்கும் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு இங்கதான் பிரச்சனையே வருது. கணவனும் மனைவியும் உட்காந்து டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது பேசுங்க. குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பேசுங்க, விசாரிங்க. இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது கடைசி காலம். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி இது நடக்குது. நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப எக்ஸஸா போயிட்டே இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணம் ஆனவன் ஆவாதவன்லாம் இங்கே இப்பெல்லாம் கணக்கே கிடையாது. பிசாசு எல்லாருடைய மனசுலையும் புகுறது, அதுவும் சபைகளுக்குள்ளேயே வருது. சபைகளுக்குள்ளேயே இந்த அநியாயம் நடக்குது. அப்படி ஏதாவது இருந்தா மனம் திரும்பிடுங்க. கர்த்தர் முதுகெலும்பு ஒட்டச்சிடுவாரு, நொறுக்கிடுவார் ஆண்டவர். கர்த்தருடைய ஆலயத்தை அசூசிப்படுத்தினீங்க, டைம் கொடுக்குறாரு திருந்தறதுக்கு, திருந்தல நொறுக்கிடுவாரு. அந்த மாதிரி நொறுக்கு நாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கை போய் எல்லாம் போய் நடுத்தரில் நிற்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அழகான குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தாரா, அதுல குறைவுகள் இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து முடிங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னு போனீங்க, நாளைக்கு குடும்பம் பிரிஞ்சு பிள்ளைகள் நடுத்தரில் நின்று நாசமா போயிருங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு. நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழை உண்டு பண்ணா. உலகத்தை காப்பாத்துறது கர்த்தருடைய வேலை, என் குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய வேலை. அந்த எண்ணம் இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கும் சொல்றேன், நிறைய பேர் சபையில் ஊழியம் பண்றவங்க இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை கவனிங்க. அவங்களெல்லாம் ரட்சிக்கலாம், அதெல்லாம் அப்புறம் செய்யலாம், அதெல்லாம் செய்யணும், அதுவும் செய்வோம். ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை ரட்சிங்க. உன் பிள்ளைய கேளுங்க, என்ன படிக்குது, என்ன பண்ணுதுன்னு கேளுங்க. உங்க மனைவியை கவனிங்க, உங்க கணவனை கவனிங்க. இல்லைன்னா கஷ்டம். 2வது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். 3வது மிக முக்கியமானது, பேதுருவின் புஸ்தகம், 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை. நல்லா கவனிச்சுக்கணும். 3வது ரொம்ப முக்கியம். நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்ன? பேழையை கட்டுறது. எதுக்காக? உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் காப்பாற்றுவதற்கு. ஆனா நோவா செய்தது என்ன? அவர் சஞ்சரித்தார். 2வது, அவர் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. இப்ப அடுத்து அவர் செஞ்சது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. இது நானும் என் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்படுறதுக்கு இல்ல, எங்களோடு கூட பேழையில இன்னும் கொஞ்சம் பேரையும் நான் கூட்டிட்டு வரணும். அதுக்கு அவர் செய்த வேலை நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. He preached the gospel. அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருந்தான். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால், இப்பவும் சொல்றேன், அறிவிக்காவிட்டால் நீங்கள் இரத்த பழியை சுமக்கிறவர்களாக இருப்பீர்கள். என்னங்க சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பத்தையும் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். இது பத்தாதா? பத்தாது. இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. எசேக்கியேல் 33:8 வாசி. நான் துன்மார்க்கனை நோக்கி துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்க அதை அவனுக்கு சொல்லாமற் போனார். நல்லா கவனிங்க, அப்படியே இருங்க சிஸ்டர், நல்லா கவனிங்க.
இப்போ உங்ககிட்ட பக்கத்து வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு சத்தியம் தெரியும், உங்களை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இப்போ உங்க குடும்பமே ஆண்டவருக்குள்ள இருக்கு. இந்த சூழ்நிலையில வருகை வந்தாலோ அழிவு வந்தாலோ அவன் நரகத்துக்கு போவான். ஒருவேளை அவன் மரித்து போனாலும் அவன் எங்க போவான்? நரகத்துக்கு போவான்னு உங்களுக்கு தெரிஞ்சும் அவனுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லாமல் போனால், எச்சரிக்கத்தக்கதாக அதை நீங்கள் சொல்லாமல் போனால், இப்ப வாசிங்க, அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான், அக்கிரமத்தினாலே சாவான், ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன், உங்ககிட்ட கேட்பாராமா. ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? உங்க குடும்பத்துல நீங்க சொல்றீங்கல்ல, என் குடும்பத்துல என்ன மட்டும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். காரணம், உங்களை ரட்சித்தா உங்க முழு குடும்பத்துக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லிடுவீங்கன்னு பரலோகம் உங்களை நம்புது. நீங்க நினைக்கிறீங்களா, என் ஆபீஸ்ல என்ன மட்டும் ரட்சித்திருக்கிறார் ஆண்டவர், யாருமே ரட்சிக்கப்படல, நான் தனியா அங்க நிக்கிறேன். அதோட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஆள் போதும் அந்த முழு ஆபீஸும் கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு பரலோகம் உங்களை நம்புதுன்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவங்கெல்லாம் ரொம்ப மோசங்க, அவங்கெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? சொல்லி பாருங்க, அவன் ஏற்றுக்கொள்றானா இல்லையாங்கிறது அப்புறம். இவங்களே சொல்லிடுவாங்க, ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. அப்படி யாரையாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே உங்களுக்கு ஒன்று தோணணும், நேரா போய் கண்ணாடியை பாருங்க, உங்க முகம் தெரியும், அதை பார்த்து சொல்லுங்க, உன்னையே கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, உலகத்துல எவனை வேணாலும் ரட்சிப்பார். நான் சொல்லுவேன், என்னையே கர்த்தர் ரட்சித்துட்டாருன்னா யாரை வேணா ரட்சிக்கப்படுறது ஈஸி. ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட துன்மார்க்கன்னு நமக்கு தெரியுமே, நம்ம என்ன பாவத்தில் இருந்தோம் நமக்கு தெரியுமே. நம்மளே கர்த்தர் ரட்சித்தாரே, அவனை ரட்சிக்க மாட்டாரா? ரெண்டாவது, நம்முடைய வேலை சொல்றது தான். இப்ப நீங்க என்ன சொல்வீங்க? நான் சொல்லி அவங்க கேட்காவிட்டால் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தோம், நீங்கள் அவனை எச்சரித்தோம், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனான், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான், அவன் தன் அக்கிரமத்தினாலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்ப நீங்க சுவிசேஷம் சொல்றது எதுக்காகனா, அவன் ரட்சிக்கப்படுறதுங்கிறது ரெண்டாவது, உங்க ஆத்மாவை நீங்க காப்பாத்துறதுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அதான் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்லாமல் போனால் உங்களுக்கு ஐயோன்னு பவுல் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அதோட விளக்கம் எசேக்கியேல் 33:8 இருக்கு. நீங்க சொல்லுங்க, அவன் ரட்சிப்புள்ள வரதும் வராததும் கர்த்தர் கரத்துல இருக்கு. ஆனா நீங்க பாரத்தோட சொல்லணும், ஜெபத்தோட சொல்லணும், அவன் ரட்சிக்கப்படணும்ன்ற பாரம் இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பூமியிலிருந்து நீங்க பரலோகத்துக்கு வரும்போது உங்க கூட ரெண்டு விஷயம்தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாதித்த ஆத்மா. மற்றபடி இந்த பூமியிலிருந்து எதுவும் உங்க கூட வரவே வராது, எதுவுமே வராது. நீங்க வச்சிருக்கிறதான எல்லா விதமான அசையும் பொருள், அசையாத பொருள், அதாவது நகை நட்டு இல்ல சொத்து எது வேணா இருக்கட்டும், எல்லாம் இந்த பூமியில விட்டுட்டு தான் நீங்க மேல போவீங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. அங்க போறதுக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னைக்கு யாருக்காவது நம்ம சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன், இன்னும் எனக்கு 3 நிமிஷம் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் நீங்க சுவிசேஷம் சொல்றது. நீங்க சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நீங்கள் சரியாக ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குதா? இருக்கு. என்ன கனெக்ஷன்? உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். அதுக்கு பேரு ரட்சிப்பின் சந்தோஷம். அதான் தாவீது சொல்லுவார் 51ஆம் சங்கீதத்தில், உம்முடைய ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து விடாமல். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று இருக்கு. இதோடைய தன்மை என்னன்னா, இது யாருக்கிட்டையாவது சொல்லும், அது அமைதியாவே இருக்கவே இருக்காது. இது மற்றதுலயும் வரும். சில நேரத்தில் நீங்க ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வருவீங்க, நல்ல குவாலிட்டியான பொருள் ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கும் அந்த கடையில. நீங்க அதை வாங்கிட்டு வரும்போது பாருங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா உடனே நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி பேசுவீங்க. அந்த கடைக்காரன் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஃபோன் பண்ணவங்களும் அதுக்கு ஃபோன் பண்ணல, நீங்களே வாலண்டியரா என்ன பண்ணுவீங்க?
இது ஒரு கடைக்கு போனேன், நல்ல குவாலிட்டி, நல்ல சீப்பா இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஏன் சொல்றோம்? அது நம்ம ஆத்மாவோடைய சுபாவம். ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து விட்டால் அது அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லும்? சொல்லும். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா அதையும் அடுத்தவங்களுக்கு அது சொல்லும். அப்படி சொன்னா தான் அந்த நற்செய்தி உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த நற்செய்தி உங்களுக்குள்ள வரவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு ஒரு சுவிசேஷத்தை போட்டு விடுங்க. யாரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சிலருக்கு அது சரியான நேரத்தில் போய் சேரும். ஏற்ற நேரத்தில் அந்த வசனம் அவங்களுக்கு போகும். அவர்கள் ஆண்டவரை ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். நம்ம முந்திய விட இப்ப ரொம்ப ஈஸி. முந்தியாவது நேரா போய் சொல்லணும். இப்போ சோசியல் டிஸ்டன்ஸ், கொரோனா வைரஸ், போக முடியாது, ரொம்ப சிம்பிள். இனி வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்க, கூடுமான வரைக்கும் ஆண்டவரை பத்தி அனுப்புங்க. அவன் என்ன சொல்ல போறான்? இனிமேட்டு எனக்கு அனுப்பாதீங்க. ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் உங்கள் கணக்கில் அதை பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நோவா செய்தார். ஒன்று, தன்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் வித் த காட், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 2வது, தன் குடும்பத்தை பத்திரமாய் பார்த்துக் கொண்டார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. 3வது, சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஆர்டர் மாறக்கூடாது. இந்த ஆர்டர் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கும் தேவனுக்குமான ஐக்கியம், 2வது குடும்பம், 3வது தான் ஊழியமோ சுவிசேஷமோ வேலையோ எதா இருந்தாலும் 3rd பிளேஸ். 2nd பிளேஸ்க்கு இந்த ஆர்டர் மாறும். சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம்? வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குடும்பத்தை 3வதுக்கு தள்ளுவோம். சம்டைம்ஸ் என்ன செய்வோம்? ஊழியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குடும்பத்தை 3வதுக்கு தள்ளுவோம். திருப்பியும் சொல்றேன், ஊழியம் செய்யணும் அவசியம். ஒருவேளை அது முடியாவிட்டாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா குடும்பத்துல பிரிஞ்சிருந்து டிவோர்ஸ் நடந்துச்சுன்னா போகவே முடியாது. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க யாருக்காவது அப்படி நடந்திருக்குமானால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஒருவேளை அப்படி ஒரு சிச்சுவேஷன் தெரியாம நடந்திருக்கும், நீங்க இருக்கலாம். நீங்கள் தேவனோடு கூட என்ன செய்யுங்க? ஒப்புரவாகுங்க. விபச்சார முகாந்திரத்தினால் ஒழிய வேற எதுலையாவது பிரிஞ்சு இருந்தீங்கன்னா திருப்பி சேருவதற்கு முயற்சி செய்யுங்க. ஜபத்தோட திருப்பி கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா சிலர்லாம் வைராக்கியம், அதெல்லாம் பண்ண முடியாது, சேர முடியாது, தேவையில்லை. அப்படி சொல்லாதீங்க. உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போவதுக்காகவாவது என்ன செய்யுங்க? திருப்பி அவங்களோட கூட சேர முயற்சி பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுவோம், இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். இந்த 3 காரியங்கள்ல நான் மிக முக்கியமா குடும்பத்துக்காக ஜெபிக்க விரும்புறேன். நான் எனக்கு உணர்த்துறபடினாலே நான் ஜெபிக்க விரும்புறேன். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஆண்டவரே. இங்க வந்தவங்க எல்லாம் உம்மால இணைக்கப்பட்டவங்க, உம்மால ஆண்டவரே அவர்கள் சேர்க்கப்பட்டவர்கள். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக, கர்த்தர் இணைத்ததை பிசாசு பிரிக்காதிருப்பானாக. எந்த 3வது நபரை, 3வது பெண்ணையோ 3வது ஒரு ஆணையோ அனுப்பி அந்த குடும்பத்தை பிரிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதால் ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் முழு குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் வந்து சந்தோஷமாய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே வேலி அடைக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்கனவே பிரிந்திருக்கிற குடும்பங்களாக இருந்தால் சீக்கிரம் சேருவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. எங்கள் திருச்சபை உம்முடைய வருகையிலே 100% எடுக்கப்பட்ட திருச்சபையாக மாறவே. எங்க சபைக்கு வந்துட்டு ஒருத்தர் கூட கைவிடப்பட்டவங்கன்னு சொல்லாதபடி கர்த்தர் மாற்ற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.